பூத்துக்குள்ள இருக்கு சார், அலௌடு இருக்கு. தமிழ்நாட்டில் சத்தமே இல்லாமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் ஒரு புறம் முடிந்திருந்தாலும் வாக்குப்பதிவு என்னவோ சிறு சிறு சச்சரவுகளோடுதான் நடந்திருக்கிறது. கள்ள ஓட்டு புகாரால் வாக்குப்பதிவே நிறுத்தப்பட்ட நிலையில் அதை பற்றி விசாரிக்காமல் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரிடம் போலீசார் வாக்குவாதம் செய்யும் காட்சிகள் தான் இவை. பூத்துக்குள்ள எடுக்கிறது பாஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா நீங்க இது பண்ண சார், வெளியில வச்சு வேலை கிடையாது சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 82% அதிகமான வாக்குகள் பதிவான நிலையில் ஒரு சில இடங்களில் மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்தன. குறிப்பாக கப்பியாம்புலியூர் கிராம வாக்குச்சாவடி மையத்தில் தனுசு என்ற 18 வயதான இளைஞர் அடையாள அட்டை எதுவும் இல்லாமல் தனது வாக்கை செலுத்த முற்பட்டதாக கூறப்படுகிறது. வாக்களிக்க வந்த நபர் திமுகவை சேர்ந்தவர் என்றும் அவர் கள்ள ஓட்டு போடவே வந்திருப்பதாகவும் பாமகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் அந்த நபர் தனது வாக்கை செலுத்திவிட்டு சென்றார். பின்னர் அங்கு வந்த பாமக வழக்கறிஞர் பாலு தேர்தல் அலுவலர்களிடம் நடந்ததை சொல்லி நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். அவரிடம் சமாதானம் பேசிய அதிகாரிகள் புகாரினை எழுத்துப்பூர்வமாக தரும்படி கேட்டனர். இதனையடுத்து பாமக தரப்பினர் கடிதம் மூலமாக புகார் அளித்தனர். கள்ள ஓட்டு பிரச்சனை குறித்த விவரம் அறிந்ததும் நிகழ்விடத்தை சென்றடைந்த செய்தியாளர் ராஜேஷ் வாக்குச்சாவடி மையத்திற்குள் நுழையும் போதே அங்கு வரிசையில் இருந்த வாக்காளர்கள் 2 மணி நேரமாக காத்திருப்பதாக அவரிடம் புலம்பி தள்ளினர். 2 மணி நேரம் நிக்கிறோம். பின்னர் நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் உள்ளே சென்று அங்கு நடக்கும் நிகழ்வை ஒளிப்பதிவு செய்ய முயன்ற போது காவல்துறையினர் செய்தியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தினர். பூத்துக்குள்ள இருக்கு சார், அலௌடு இருக்கு. நியூஸ் தமிழ் செய்தியாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் வழங்கியிருந்த அடையாள அட்டையை காண்பித்த போதிலும் அதனை ஏறெடுத்து கூட பார்க்க மனமில்லாமல் எப்படியாவது செய்தியாளரை வெளியேற்றும் நோக்கத்திலேயே குறியாயிருந்தனர். அதிகாரிகளிடம் கடுமையாக மல்லு கட்டி நடந்தவற்றை ஒளிப்பதிவு செய்தது நியூஸ் தமிழ் செய்திக்குழு. இறுதியில் செய்திக்குழுவை வெளியேற்றி கதவுகளை இழுத்து மூடினர். பூத்துக்குள்ள எடுக்கிறது பாஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா நீங்க இது பண்ண சார், வெளியில வச்சு வேலை கிடையாது சார். ஓட்டு போறது நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நான் இது எங்க சார் போகணும்? இதற்கிடையே வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டதை அறிந்து அங்கு வந்த திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்தனர். பின்னர் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் கதவு ஜன்னல் அனைத்தையும் மூடி போலீசார் தாளிட்டனர். எவ்வளவு நேரம்தான் நாங்கள் காத்திருப்பது என வாக்காளர்கள் ஒருபுறமும், கள்ள ஓட்டு விவகாரத்தில் நியாயம் கிடைத்தே ஆக வேண்டும் என பாமகவினரும், எது எப்படியானால் என்ன வாக்குப்பதிவை தொடங்குங்கள் என திமுகவினரும் வலியுறுத்தியதால் பதற்றம் அதிகரித்தது. இந்த நிலையில் அரசியல் கட்சியைச் சேர்ந்த சிலர், எதுக்கு நீங்க வீடியோ எடுக்கிறீங்க, கிளம்புங்க என மிரட்டும் தொனியில் செய்திக்குழுவிற்கு இடையூறு செய்தனர். கள்ள ஓட்டு போடப்பட்டதாக புகார் எழுந்தபோது எப்படி அமைதி காத்தனரோ அப்படியேதான் செய்தியாளர்கள் மிரட்டப்பட்ட போதும் போலீசார் மௌனம் காத்து வேடிக்கை பார்த்தனர். ஒரு வழியாக பாமகவினர் கடிதம் மூலமாக புகார் அளித்த நிலையில் வாக்களிக்க காத்திருந்த மக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.